என்னப்பா விஜய் சேதுபதி யோகி பாபு இப்படி பண்ணி வச்சிட்டீங்களே. அது ஒன்றும் இல்லை, நம்ம விஜய் சேதுபதி நடிச்ச ஏஸ் படத்தை இன்னைக்கு காலையெல்லாம் பார்த்து முடிச்சோம். ஸோ படத்தோட சுருக்கம் அப்படி சொல்லி பார்க்கும்போது மலேசியாவுக்கு நம்ம விஜய் சேதுபதி வந்து வேலை தேடி போறாரு. அங்கே போகும்போது தான் நம்ம ஹீரோயினான ருக்மணிக்கு ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இவர் தீர்த்து வைக்கிறாரு. தீர்த்து வச்ச பிறகு இவர் ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் வந்து மாட்டிக்கிறாரு. அந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறதான் கதை. கதையில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கும்போது பாசிட்டிவ் சொல்லி நான் முதல் சொல்லணும், யோகி பாபு அதே மாதிரி விஜய் சேதுபதியோட கெமிஸ்ட்ரி தான் செம்மையா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் போட்டு துருன்னு யோகி பாபு வந்து விஜய் சேதுபதி சார் வந்து தொந்தரவு பண்ணியிருப்பாரு. செம்ம காமெடியா இருக்கும். அதுக்கடுத்து ஸ்க்ரீன் பிளே மலேசியாவை ஃபுல்லாக செம்மையாக வந்து சுற்றி காமிச்சிருக்காங்க. மலேசியா இவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ தான் நமக்கு வந்து புரியுது. அதுக்கடுத்து வந்து ஸ்டோரி வந்து ஸ்க்ரீன் பிளே ஒவ்வொரு இடத்துக்குமே அடுத்தடுத்து கொண்டு போகிற விதம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். செகண்ட் ஹாஃப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே லேக் இருக்குது. இது தமிழ் சினிமாவில் எப்பயுமே எல்லா படத்துக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி, செகண்ட் ஆஃப் டீசென்ட். இப்படி இருந்தால் நம்ம படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது அந்த ஒரு ஃபீல் கிடைக்காது. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் டேரக்டர்ஸ் எல்லாருமே பூஸ்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்து நானில் நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா சாட்டர்டே சண்டே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு பேக்கடான ஃபிலிம் ரெடியாக இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல காமெடியான ஒரு ஹேஸ்ட் ஃபிலிம். நன்றி, வணக்கம்.